அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புதன் புரட்டி எடுக்க போகும் ராசிக்காரர்கள் இவர்கள்தான். புதன் பகவானால் சிரமப்பட போகும் ராசிகள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். நவகிரகங்களின் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான். இவர் கல்வி, அறிவு, புத்தி கூர்மை, நரம்பு, வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக விளங்கி வருகின்றனர். மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் புதன் பகவான். இவருடைய இடமாற்றம் மிகப்பெரிய தாக்கத்தை 12 ராசிகளுக்கும் ஏற்படுத்தும். இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாக திகழ்ந்து வருகின்றனர். புதன் பகவான் தற்போது சனி பகவானின் சொந்த ராசியான மகர ராசியில் பயணம் செய்து வருகிறார். இந்நிலையில் இதே ராசியில் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி அன்று அஸ்தமனம் ஆனார். தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு இதே நிலையில் பயணம் செய்வார். புதன் பகவானின் அஸ்தமனம் 12 ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒரு சில ராசிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. அது எந்த ராசிகள் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பற்றி பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிகள் 8வது வீட்டில் புதன் பகவான் அஸ்தமானமாகியுள்ளார். இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பெலாம் இருக்குது. குடும்பத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படும். கூட்டு வணிகத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் அதிக போட்டிகள் ஏற்பட வாய்ப்பெலாம் இருக்குது. வேலை செய்யும் இடத்துல மன அழுத்தம் ஏற்படக்கூடும். நிதி இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எனவே கவனமாக இருக்கணும். அடுத்தது சிம்ம ராசியை பற்றி பார்க்கும்பொழுது, உங்கள் ராசியில் 6வது வீட்டில் புதன் அஸ்தமனமாகியுள்ளார். இதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகளை தற்போது தவிர்ப்பது நல்லது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க சற்று தாமதமாகும். வேலை செய்யும் இடத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்களோடு வாக்குவாதம் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக இருங்க. மேசராசியை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் 10வது வீட்டில் புதன் பகவான் அஸ்தமனம் ஆகியுள்ளார். இதனால் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு உள்ளது. சக ஊழியர்களோடு பேசும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். எந்த முடிவுகளை எடுத்தாலும் யோசித்து எடுக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. உயர் அலுவலர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் அவ்வப்போது நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது.